வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் இயற்கையாக உருவாகும் கழிவுகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இயற்கை மீறலால் உருவாகும் கழிவுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பசிக்காமல் சாப்பிடும்போது உணவில் உள்ள சுவைகளை ருசிக்காமல் சாப்பிடும்போதும் கவலையோடு சாப்பிடும்போதும் அந்த உணவு வயிற்றிலும் சிறுகுடலிலும் முறையாக ஜீரணிக்கப்படுறது இல்லைங்க. ஜீரணம் முழுமையாக இல்லாத காரணத்தால் ஜீரணத்தின் இறுதியில் கிடைக்கும் சத்துப் பொருட்கள் தரம் வெகுவாக குறைந்து விடுகிறது. இந்த தரமற்ற சத்துப் பொருட்கள் சிறுகுடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு இரத்தத்தில் கலக்கும்போது அவைகள் கெட்ட சக்தியாக செயல்படுகிறது. இந்த தரமற்ற சத்துப் பொருட்கள் செல்களுக்குள்ளே செல்லும்போது செல்கள் அவற்றை பயன்படுத்தாமல் முதலில் நிராகரிக்குதுங்க. எனவே அவைகள் கழிவுகளாகவும் கெட்ட சக்திகளாகவும் தற்காலிகமாக செல்களிலும் இரத்தத்தில் தேங்குது. இத்தகைய கழிவுகளும் கெட்ட சக்திகளும் செல்களிலிருந்து இரத்தத்திலிருந்தும் வெளியேற்றப்படும் போது தான் நமக்கு உடலுக்கு தலைவலி, உடல் சோர்வு, பசியின்மை, தும்மல், மூக்கோட்டம், வயிற்றுப்போக்கு என பல தொந்தரவுகள் ஏற்படுதுங்க. இந்த தொந்தரவுகளுக்கு ரசாயன மருந்துகளை சாப்பிடும்போது கழிவுகள் வெளியே